ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எம்எஸ் ஆஃபீஸ் 2021 லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபுல் ஆக்டிவேட்டட் ஜென்யூன் வெர்ஷன் எப்படி டெவலப் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கங்க. தென் ஆஃபீஸ் கான்ஃபிகரேஷன் டூல்ஸ் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆஃபீஸ் கஸ்டமைஸ் டூல்ஸ் 365 ஆப் அட்மின். ஸோ இதில் 32 பிட் 64 பிட் ரெண்டு வரும். ஸோ நான் 64 பிட் செலக்ட் பண்ணுறேன். இதில் போனீங்கன்னா ஆஃபீஸ் 21 ப்ரொஃபஷ்னல் வால்யூம் இது செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் 365 இருக்குது. சேம் இதே மெத்தட் தான். ஸோ நான் இப்போ எனக்கு ஆஃபீஸ் எல்டிடி ப்ரொஃபஷ்னல் 2021 லைசன்ஸ் வால்யூம் லைசன்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இதில் விசியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விசியோ 21 செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷ்னல் அதே சேம் தான், எனக்கு தேவையில்லை. ப்ராஜெக்ட்டும் அதே தான் சேம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எம்எஸ் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணும்னா விட்டுருங்க. அடிஷ்னல் லாங்குவேஜ் பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் இது சேம் தான். உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ எனக்கு இப்போ இது ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பண்ணில் வரும். எனக்கு ஆக்சுவலு ஒன் ட்ரைவு பப்ளிஷர் ஒன் நோட் இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு வேர்டு பவர் பாயிண்ட்டு எக்ஸல் அவுட்லுக்குனா போதும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு அடிஷ்னல் லாங்குவேஜ் வேணும்னா இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக அதில் இங்கிலீஷ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஜெர்மனு தமிழ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அடிஷ்னல் லாங்குவேஜ் தேவையில்லை. நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் அப்படியே சேம் என்ன இருக்கோ டிஃபால்ட். நெக்ஸ்ட் ஸோ இங்கே வந்து அப்கிரேட் அண்ட் ஆப்ஷன் அது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். வேணுன்னா நம்ம மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் கீ வந்து கேஎம்எஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ மேக் வேணுன்னா நீங்கள் டிஃபால்ட் என்ன உங்களுக்கு லைசன்ஸ் வேணுமோ அது போட்டுக்கணும். பர்ச்சேஸ் பண்ணுற ஒரிஜினல் லைசன்ஸ்க்கு இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேஎம்எஸ் யூசர் லைசன்ஸ் ஆக்டிவேட் போட்டுக்கிறேன். ஸோ அப்படி நெக்ஸ்ட்டு தென் நெக்ஸ்ட்டு ஸோ லாஸ்ட்டில் போனீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் இங்கே போய்ட்டு ஆஃபீஸ் ஓப்பன் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அக்செப்டட் கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். கொடுத்தீங்கன்னா பட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபைல் இருக்குது பாருங்கள், இதை காப்பி பண்ணுவாங்க. காப்பி பண்ணிவிட்டு சி ட்ரைவில் ஈஸியாக இருக்கும். டிஸ்பிசி போய்ட்டு சி ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஆஃபீஸ் 2021 நேம் கொடுங்க. இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ண பாருங்கள் ஃபோல்டர் சி ட்ரைவில் ஆஃபீஸ் 21 இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துங்க. ஃபைல் செக்டார் சக்ஸஸ்ஃபுல்லி அதே ஃபோல்டருக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி சிஎம்டியை டைப் பண்ணுங்கள். சிஎம்டி டைப் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இது கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி நம்ம என்ன கமாண்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து நான் சியில் எம்எஸ் ஆஃபீஸ் 2021 வச்சுருக்கேன்ல. ஸோ இந்த கமாண்டை இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல கண்ட்ரோல் வி கொடுத்துட்டிங்கன்னா காப்பி கண்ட்ரோல் வி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் 21 ஃபோல்டருக்குள்ளே போயிடும். ஸோ அதில் அதுக்கப்புறம் setup.exe/configuration இந்த கமாண்ட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ ஆஃபீஸ் 2021 செட்டப் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து
எவ்வளோ குயிக்காக ஆகுமோ டவுன்லோட் ஆகிரும். இதில் நான் வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக் இந்த 4 ஐட்டம் மட்டும் செலக்ட் பண்ணனால எனக்கு இந்த 4 ஐட்டம் மட்டும் இப்போ இன்ஸ்டால் ஆகுது. ஸோ நம்ம ஆக்சலு, ஒன் டிரைவ் இதெல்லாம் வேணும்னா நம்ம ஏற்கனவே அந்த கான்ஃபிகரேஷன் டூல் செலக்ட் பண்ணும்போதே நம்ம என்னென்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவிட்டிலே வந்துடும். ஓகே, இப்போ ஆஃபீஸ் 2021 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டார்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. வேர்டு அதே மாதிரி. ஸோ இப்படி தான் நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் லோட் பண்ணணும். கொண்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஆக்டிவேட்டட். ஸோ இது ஃபுல்லாக ஆக்டிவேட்டட் தான். இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.